வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2 படங்கள் குறித்த சில அப்டேட்டுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று ஜெயிலர் 2. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இறுதிக்கட்ட படப்பிடிப்புன்னு சொல்ல முடியாது. இறுதியில் இருக்கிற ஒரு சில பேச்சப் ஒர்க்கு, இன்னும் சில காட்சிகள் மட்டும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அண்மையில் படப்பை, சென்னைக்கு அருகில் இருக்கிற படப்பையில் சில காட்சிகள் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட் பண்ண சில காட்சிகள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. அதை வெளியிட்ட பரப்பிய பலரது கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு, சமூக வலைதள கணக்குகள். அதே போல் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் கூட ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி சில காட்சிகள் லீக் ஆகியிருந்தது. இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் படப்பிடிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் முழுமையாக படப்பிடிப்பு நிறைவு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தலைவர் 173, அதை பற்றி அப்புறம் வருவோம். இதில் இந்த ஜெயிலர் 2ல் முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த படத்தினுடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ், அதாவது இந்த படத்தின் ஓடிடி உரிமை, அந்த ஓடிடி உரிமை அஃபிஷியலாக டீல் முடிஞ்சிருக்கு. அமேசான் பிரைம் இந்த ஓடிடி உரிமையை வாங்கியிருக்காங்க. என்ன விலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு 160 கோடி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸாக போயிருக்கு. இதுவரை ஓடிடியில் ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு விற்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சிறப்பு. அதாவது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றும் சாதனையாக தெரியும், உங்களுக்கு சாதனையாகத்தான் பதிவாகும். ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க ஒரு பப்ளிசிட்டிலேருந்து எல்லாமே கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துச்சு, மிகப்பெரிய வசூல் பாய்ச்சல். அது எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஜெயிலர் பற்றியே ஒரு 100 வீடியோவாவது நான் பேசியிருப்பேன். எல்லாத்துலேயுமே அதனுடைய சாதனைகளை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஜெயிலர் 2 இந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே பல சாதனைகள் படைக்க போகுது. அதில் முதல் சாதனை இந்த படத்தினுடைய அந்த ஓடிடி உரிமை. அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 160 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு வசூல். அது இதுவும் அந்த படத்தினுடைய வருவாய் கணக்கில் தான் சேரும். இன்னும் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்கு, ஃபாரின் எஃப்எம்எஸ் இருக்கு, டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்கு, சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து படத்தோட வசூல் ஒன்று வரும். அதையும் சேர்க்கும் போது இந்த படம் செய்ய போகிற சாதனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனைக்கு முன்கூட்டியே ஒரு அச்சாரம் இட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவருடைய 173, இது எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதே போல் அந்த படத்துக்கு இயக்குனர் அந்த குழப்பம் முடிவுக்கு வந்ததா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்கு. அபிஷியலாக இன்னும் எதையும் ராஜ்கமல் நிறுவனம் அறிவிக்கலை. அதே போல் படத்தினுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன் எதுவும் சொல்லலை. இந்த பக்கம் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இந்த படம் 173ல் எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர் அவர் தான். வருகிற செய்திகள், கேள்விப்பட்டது, இதை வச்சு தான் நம்ம ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். நமக்கு இது 100% உறுதியாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனால் நம்ம நம்பகத்தன்மை கொண்ட நண்பர்கள், சோர்ஸு, இவங்ககிட்ட இருந்து வர்ற தகவல் படி பார்த்தா இந்த 173வது படத்தினுடைய இயக்குனராக அஸ்வத் மாரிமுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கிற தகவல். அதே போல் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டு, அந்த வேலைகள் எல்லாம் படு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். சிபி சக்கரவர்த்தி இப்போ இந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட 90% உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. அந்த 10% அதை ராஜ்கமல் நிறுவனம் சொல்லணும், அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லணும். ஏன் சிபி சக்கரவர்த்தி இல்லை, ஏன் திரும்ப திரும்ப இப்படி போகுது அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். ஒன்று, அந்த பட நிறுவனம், தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம், அவர்கள் சிபி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து பெரிய தொகையை நஷ்டஈடாக கேட்குறாங்க. இல்லைன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் நாங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க.
அதை தர ராஜ்கமல் நிறுவனம் தயாராக இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ புதுசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிபி சக்கரவர்த்தி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் தான் வந்து இப்போதைக்கு சிபி சக்கரவர்த்தி இந்த ப்ராஜெக்டுக்கு வேண்டாம், அவர் முழு ஸ்கிரிப்டும் பார்த்துட்டு வந்து இது அந்த கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கல, அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு வெர்ஷன் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரஜினி வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல தலையிட்டு மாத்துறது அதையெல்லாம் வந்து அவர் செய்யக்கூடியவர் அல்ல. அவர் ஆரம்பத்திலே சொல்றார், ஆரம்பத்திலே ஒரு கதையை கேட்டு அதனுடைய ஃபுல் நேரேஷனையும் கேட்டார்னா இதுல என்னென்ன பண்ணலாம், எது நமக்கு சரிப்பட்டு வரும், இது சரிப்படாதுங்கிறதெல்லாம் அப்பயே சொல்றாரு. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூசர் மகேந்திரன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு சிபி சக்கரவர்த்தி. அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியாகுது. அதே போல வந்து அவர் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரோட அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண போறோம், ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விட் போட்டிருந்தாரு, படங்கள் வெளியிட்டு இருந்தாரு. அப்போதும் வந்து எந்த விதமான தடையும் அல்லது எந்த விதமான சிக்கலும் வந்து இல்லை. அப்போ அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டுங்கிறது இது ரஜினி ஓகே பண்ணி அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப ரஜினி ஓகே பண்ணாம வந்து அவர் பவுண்டட் ஸ்கிரிப்டை மகேந்திரன் கிட்ட தருவாரா? அப்போ இந்த ரெண்டாவது சொல்ற காரணத்துல லாஜிக் வந்து இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுல அந்த முதல் காரணம் வேலிட் ஆனது. வேறு என்ன காரணங்கிறது வந்து தயாரிப்பு நிறுவனம் சொன்னதான் தெரியும், அல்லது சுந்தர் சி விலகனத்துக்கு எப்படி காரணம் தெரியாம நம்மளா ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதே போலத்தான் இப்போ சிபி சக்கரவர்த்தி ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நின்றுட்டாருனா, விலகிட்டாருனா, அஸ்வத் மாரிமுத்து உள்ள வந்தாருன்னா அதற்கான காரணம்ங்கிறது தெரியாம நம்மளா ஒரு ரீசனை அடுக்கிக்கிட்டே போவோம். சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்ல வரைக்கும் வந்து எது உண்மையான காரணம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த அஸ்வத் மாரிமுத்து கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு படம் கொடுக்கணுங்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உறுதியா இருந்தார். எதுன்னா இந்த 173 அல்ல, இதன் பிறகு ஒரு படம் நம்ம பண்ணலாம், இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சிபி இருக்காப்புல இதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரஜினி அவர்கிட்ட சொல்லி அனுப்புனது. நீங்க அஸ்வத் மாரிமுத்து கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையுமே கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இம்ப்ரெஸ்டா இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருக்காரு தவிர இந்த அடுத்த படமாவே வந்து நம்ம சேருவோம் அப்படின்னு ரஜினி எந்த வாக்குறுதியும் தரல. இப்ப இந்த சிபி பிரச்சனைல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலால வந்து இது தொடர முடியாமல் போகும் பட்சத்துல சரி ஆல்ரெடி ஒருத்த வந்து அவன் வெயிட்டிங்ல இருக்கான், அவனை வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் ஒருவேளை இவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது அவர் உள்ள வந்திருப்பார், அப்படித்தான் நம்ம அனுமானிக்க தோணுது. ஆனா இதுல இப்போது வரை இதெல்லாம் வந்து வாய்மொழியாக சொல்லப்படுகிற தகவல்கள். 100% ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள், திரை பத்திரிகையாளர்கள் பலரும் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாததால இதை உறுதியா தெளிவா வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது விரைவில் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லது தேர்தலுக்கு பிறகு எல்லாருமே வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகவலை நானும் கூட பகிர்ந்திருந்தேன். காரணம் ரஜினி அவர்களே அதை சொல்லியிருந்தார், ஏப்ரல்ல ஷூட் போறான்ட்டு. இப்ப ஏப்ரல் 20ன்னா அதுக்கு அடுத்து 3 நாள்ல தேர்தல் வந்துடுது. தேர்தலில் வாக்களிக்கணும். ரஜினி ஒருபோதும் அந்த வாக்களிக்கும் கடமையை வந்து தவற விட்டதே கிடையாது. அதனால அந்த ஓட்டிங்க்கு பிறகு அந்த படப்பிடிப்பு எப்போ அப்படிங்கிற அந்த தேதியை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படிதான் வந்து எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த படம் குறித்த ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். எப்போ படப்பிடிப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு. காத்திருப்போம்.